ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அத்திப்பழம் சாப்பிட்டா அதுக்கு நல்லது, இதுக்கு நல்லதுன்னு அப்படி 1000 விஷயத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனா, அத்திப்பழம் பார்த்துட்டீங்கன்னா, அது ஒரு பழமே கிடையாது. அது ஒரு பூ அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதே மாதிரி இன்னொரு பழமொழியும் சொல்லப்படுது. அது என்னன்னா, "அத்திப்பூ பூத்தாற் போல்" அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அத்தி மரத்துல பூவே பூக்காது. அது பூவே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இந்த பிரம்மாண்டமான அத்தி மரத்துக்கும், ஒரு சின்ன பூச்சிக்கும் ஒரு நெருக்கமான உறவுலாம் இருக்கு. இத பத்தி தான் ஒவ்வொன்னா நம்ம பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பார்த்துட்டீங்கன்னா 750 வகையான அத்தி மரங்கள் இருக்குதாம். இதுல ஆலமரம், அரச மரம் எல்லாமே அத்தி மரத்துக்கு கீழ தான் வருமாம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா அத்தி மரத்துல பூவே பூக்காதாம். ஆனா பழம் மட்டும் தான் வருமாம். சரி, இப்போ சயின்ஸ் ஃபேக்ட் படி பார்த்துட்டீங்கன்னா ஒரு மரத்துல பூ இல்லாம காய் காய்க்காது, பழமும் பழுக்காது. பின்ன எப்படி அத்தி மரத்துல பூவே பூக்காம காய் பழம்லாம் வருது? நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா நம்ம சாப்பிடுற அத்திப்பழம் ஒரு பழமே கிடையாது. இப்படி மொத்தமா மூடி இருக்கிற இந்த பூவையும் விதையும் இன்ஃப்ளோரன்ஸ்னு சொல்றோம். நீங்க இந்த அத்திப்பழத்தை நல்லா பிச்சு பார்த்துட்டீங்கன்னா உள்ளக்க நிறைய விதையும் பூவும் இருக்கும். வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு சத வடிவத்துல இருக்கும். அதாவது சதை நிறைய இருக்கும். இதை என்ன சொல்றோம்னா சைக்கோனியம் அப்படின்னு சொல்றோம். இந்த சைக்கோனியம் தான் ஒரு குவில் வடிவத்துல உள்ளக்க நிறைய விதைகளையும் பூக்களையும் அடக்கி வச்சிருக்குது. சரியான சீசன் வந்ததும் இந்த அத்தி மரத்துல இருந்து சின்ன சின்ன விதைகள்லாம் மூடி இருக்கு. இந்த குமிழ் வடிவத்துல இருக்கிற சின்ன பிஞ்சி, அதாவது காய்கள் வெளியே வரும். இப்போ ஒரு பூ காயவோ இல்ல பழமாவோ மாறணும்னா அதுக்கு மகரந்த சேர்க்கை நடக்கணும். மகரந்த சேர்க்கை நடந்தாதான் அந்த பூல இருந்து காயோ இல்லாட்ட பழமோ கிடைக்கும். இந்த மகரந்த சேர்க்கை அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டோம்னா ஆண் பூ பெண் பூவோட சேர்றதா மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். இதுக்கு பெருசா ஹெல்ப் பண்றது யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா தேனி தான். தேன் எடுக்கும் பட்சத்துல ஒவ்வொரு ஆண் பூல இருக்கிற மகரந்தத்தை அது எடுக்கலாம் செய்யாது. அது காலில் ஒட்டி இருக்கும். அது பெண் பூல உட்காரும் பட்சத்துல இந்த மகரந்த சேர்க்கை நடக்கும். இந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால தான் ஒரு பெண் பூ பழமாவோ காயாவோ மாறும். சரி, இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த அத்திப்பழத்துல பூ வெளியே பூக்காது. அதாவது அந்த தேனி உட்காரும், ஆண் பூல இருக்கிற மகரந்தத்தை எடுத்து பெண் பூல சேர்க்கும். ஆனா அந்த பூ பார்த்துட்டீங்கன்னா அந்த காய்க்குள்ளதான் பூ பூக்குது. பின்ன எப்படி இந்த தேனி அது உள்ளக்க போய் மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு தேனி காரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்கான். அவன் யாருன்னா அத்திக்குளவின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பூச்சி. சரியான சீசன் அத்தி மரத்துல இருந்து அத்தி பிஞ்சுகள்லாம் வரும். அந்த பிஞ்சுக்குள்ளதான் பூ இருக்கும். இப்போ இந்த பூவை தேடி, அதாவது இந்த அத்தி பிஞ்சுகளை தேடி அத்தி குளவிகள்லாம் நிறைய வருமா. வர்ற அத்தி குளவிகள் நிறைய பார்த்துட்டீங்கன்னா பெண் குளவிகள் தான் வருமா. சரி, இந்த மூடி இருக்கிற இந்த அத்தி பழத்துக்குள்ள இந்த அத்தி குளவி, இந்த பெண் குளவி எப்படி போகும்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த அத்தி பழத்துக்குள்ள நுழையிறதுக்குன்னு ஒரு சின்ன மூடிய வாசல் இருக்குமா. அந்த வாசல் வழியா தான் இந்த அத்தி குளவி உள்ளக்கு போகுமா. அது எப்படி போகும்னா அதோட கொடுக்க வச்சு கடிச்சு உள்ளக்கு போகுமா. இந்த பழத்தோட அதிகபட்ச அழுத்தம் காரணமா அது உள்ள போகும் போது அது ரெக்க வெளியே பிஞ்சு விழுந்துருமா. இப்போ பார்த்துட்டீங்கன்னா அது உள்ளக போக மட்டும் தான் முடியும், வெளியே வர முடியாது. எதுக்காகனா இப்போ உள்ளக போயிட்டு முட்டை இட்டுருமா. முட்டை இட்டு கொஞ்ச நாள் உள்ளக இருக்குமா. அப்படி உள்ளக இருக்கும் பட்சத்துல அது வந்த பாதை மூடிருமா. இப்போ பார்த்துட்டீங்கன்னா அது ரெக்கையும் இல்லை, அது வெளியும் போக முடியாது. நிறைய முட்டைகளை இட்டுட்டு அது உள்ளக்கே செத்து போயிருமா. இப்போ உள்ள இருக்கிற முட்டை எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருமா கொஞ்ச நாள் கழிச்சு. அப்படி முட்டை பொறிக்கிறதுல 80% பெண் குளவிகள் தான் இருக்குமா, 20% தான் ஆண் குளவிகள் இருக்குமா. இப்போ இந்த ஆண் குளவிகள்லாம் என்ன பண்ணுமா, அந்த பெண் குளவிகள் வெளியே வர்றதுக்காக உள்ள இருந்து சில இப்போ இந்த பெண் குளவிகள்லாம் வெளியே வர்றதுக்காக அந்த ஆண் குளவிகள் உள்ள இருந்து வெளியே ஒரு ஓட்டப்படுமா. இதுல இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா இந்த பெண் குளவிகள் மட்டும்தான் உள்ள இருந்து வெளியே வர முடியுமா. ஆண் குளவிகள் வெளியே வந்தாலும் வெளியே போக முடியாதான். எதுக்காகனா பிறக்கும் போச்சிலே ஆண் குளவிகளுக்கு ரெக்க இருக்காதான், சும்மா வெறுமனையா தான் பறக்குமா. இதனால வெளியே வந்த குளவிகள் வெளியே பறந்து போக முடியாது, அதனால உள்ளக்கே இருந்துக்கிடுமா. இப்போ முதல்ல அத்திக்காய்க்குள்ள ஒரு பெண் குளவி ஓட்ட போட்டு உள்ள வருதுல, அது என்ன பண்ணுமா, வேற ஒரு பழத்துல இருக்கிற ஆண் பூவோட மகரந்தத்தை எடுத்துட்டு தான் உள்ளக்க வருமா. இது பார்த்துட்டீங்கன்னா இப்போ உள்ள அந்த அத்திக்காய்க்குள்ள நிறைய பூக்கள் இருக்கும் சின்ன சின்னதா. அது என்ன பண்ணுமா, இந்த ஆண் பூவோட மகரந்தத்தெல்லாம் உள்ள வச்சு பெண் பூவோட சேர்த்து வச்சிருமா. இதுதான் நீங்க எந்த அத்தி மரத்து கீழே கிடக்கிற அத்தி பழத்தை எடுத்து பிச்சு பார்த்தாலும் அது உள்ள நிறைய விதைகளும் இருக்கும். விதைகளோட சேர்த்து நிறைய அத்தி குளவிகளும் இருக்கும், சின்ன சின்ன பூச்சா இருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஆண் குளவிகள் தான். பார்த்துட்டீங்களா என்ன ஒரு தியாகம்னு. சொல்ல போனா ஆண் குளவிகள்லாம் ரொம்பவே கிரேட் தான். பெண் குளவிகளுக்கு உதவி செய்யறதுக்காக தன்னோட உயிரவே விட்டுருது. இது இப்படி ஒரு சைக்கிளா ப்ராசஸாவே அத்தி பழத்துக்குள்ள நடந்துகிட்டே வருது. அதாவது உள்ளக்க பெண் குளவிகளும் ஆண் குளவிகளும் பிறக்குது. ஆண் குளவிகளோட உதவியால பெண் குளவிகளும் அடுத்த அத்திப்பழத்துக்கு தேடி போய்கிட்டு இருக்கு. இது ஒரு சைக்கிள் ஆஃப் ப்ராசஸாவே நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டீங்கன்னா இதுதான் ஒவ்வொரு அத்திக்காய்க்கும் பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி. அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு பழமொழி சொல்லியிருந்தோம், அதாவது அத்திப்பூ பூத்தாற் போல் அப்படிங்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா அத்தி மரத்துல பூவே பூக்காது, அதை பூ பூக்கிறத பார்க்கறதே கஷ்டம், பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இப்படி இந்த பிஞ்சுக்குள்ள அத்தி பூ பூக்குது, இதை யாராலையும் பார்க்க முடியாது. இதுக்காக தான் அத்திப்பூ பூத்தாற் போல், இதை பார்க்கவே முடியாது யாராலும். இதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த அத்தி குளவி மட்டும்தான். நம்ம ஒவ்வொரு அத்திப்பழமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய ஆண் குளவிகளோட உயிர் தியாகம் இருக்கு. ஸோ
ஃப்ரெண்ட்ஸ், இந்த அத்திப்பழத்தோடவும் இந்த அத்தி குளவியோடவும் சயின்ஸ் ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சயின்ஸ் ஃபேக்ட் பிடிக்கிற உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபேக்ட்ஸோ இல்லாட்ட ஹிஸ்டரியோ இல்லாட்ட நியூஸோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.